කොන්ද කෙලින් තියාගෙන කෙලිම කියන්න ඕන මම කෙලිම කියන පොර. ඔයගොල්ලෝ දන්නවා හොඳට. ඒ නිසා මම බොහොම ගෞරවයෙන් ඉල්ලනවා. எனக்கு இதுதான் விளங்க இல்ல. அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடை அணிந்த அந்த வைத்தியசாலையில கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு இன்னவாத ஒரு அறிக்கையா தானே அது. இந்த விஷயத்தில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சுற்றுலா எங்கேயும் வேலை செய்யலாம். அதை விட்டு கல்முனை வைத்தியசாலை மட்டும் குறிவைத்து அந்த அதிகாரிகளையும் குற்றச்சாட்டி அந்த பிரதேச மக்களையும் ஒரு இனவாதிகளாக காட்டி அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழு இனவாதிகளாக. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷா. நான் அந்த வீடியோ எடுப்பதற்கு ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முன்பாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய ராஜகிரியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரை, அந்த விகாரையினுடைய பேரு ஸ்ரீ சத்தர்ம ராஜிக விகாரை. இந்த விகாரையினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டு அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது பத்தின நிறைய டீட்டெயில் இதுவரைக்குமே கிடைக்கல. அது ரொம்ப நாளாவே அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது செய்தியை நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் இந்த மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். ஒரு போலீஸ் அதிபரை இப்படி செஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவருக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் காரணமாகவா இல்லைன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா அனில் உதயசிரி அப்படிங்கிற ஒருத்தர் தான், அனில் உதயசிரி குணவர்தன அப்படிங்கிறவர் தான் இந்த உயிரிழந்து போயிருக்காருன்னு சொல்லப்படுது. அந்த விகாரைக்கு முன்பாக பலர் குவிஞ்சு போய் கிடக்குறாங்க. இப்போ என்னன்னா இது மூலமாக என்னத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். ஞானசார தேரர் பணிபுரியக்கூடிய விகாரையில் உள்ள கான்ஸ்டபிளுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு ஞானசார தேரருக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி நடந்துச்சா, இல்லைனா நிஜமாவே அவராக தான் இது பண்ணிக்கிட்டாரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நியூஸு ஒரு மக்கள்கிட்ட போய் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு மனிதர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போது நான் அந்த செய்தி எடுக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச டீட்டெயில் இவ்வளோ தான். இந்த செய்தி பிரேக்கிங் நியூஸாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலங்களாக போதைப் பொருள் மாஃபியா இதை விரட்டி பிடிச்சி ஒவ்வொருத்தராக பிடிச்சி மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க நம்ம போலீஸார். அந்த வாயில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வலைக்குள்ளே பிடிபடாத ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கஞ்சிப்பானை இம்ரான். இந்த கஞ்சிப்பானை இம்ரானோட பேரை கஞ்சிப்பானி இம்ரான் போட்டிருக்கும் பொழுது தான் நமக்கு என்னப்பா பேரையாச்சும் ஒழுங்காக போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கஞ்சிப்பானி இல்லைங்க, அது கஞ்சிப்பானைங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய தந்தை ஏதோ கஞ்சி வியாபாரம் செஞ்சதா காரணமாக தான் கஞ்சிப்பானை அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ அது பாணின்னு வரும்போது வேற மாதிரி வருது, கஞ்சிப்பானி அப்படின்னும் பொழுது. இந்தியாவில் கூட அவரை பற்றி ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்காங்க, கஞ்சிப்பானை இம்ரான் தான். சரி, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த கஞ்சிப்பானை இம்ரானோட தொடர்பு பட்ட ஒருத்தரை இதுக்கு முன்பாக அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வனாத்தே சது அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் கஞ்சிப்பானை இம்ரானோட நெருங்கிய கூட்டாளின்னு சொல்லப்படுது. இவரோட பேரு அவிஷ்க மதுசங்க அபே குணவர்தன அப்படிங்கிறது தான். துபாயில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. துபாய் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. பாணந்துரை சலி மற்றும் தருண் ஆகியோர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே இருந்து பாணந்துரை சலிந்து நியூஸ் கொடுத்திருக்காரு போல. இதோட டீட்டெயில் இன்னும் பெருசா வெளியே வரல. அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி தான் வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த கைது செய்து அழைத்து வரப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாஷிக் அவரினுடைய சொத்துக்கள், அவர் போதைப் பொருள் விற்று அதன் மூலமாக வருவாயாக ஈட்டப்பட்ட பொருட்கள், சொத்துக்கள், வாகனங்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாமே அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்னாக்கா பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்காங்களாமா. சொல்லப்படுது 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்குன்னு. மெரைன் டிரைவ் ரோட்லயே 5-6 ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாக்கா மெரைன் டிரைவ் ரோட்ல உள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்று என்ன 10 லட்சம் 20 லட்சம் வருமா? எப்படியும் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 20 கோடி 30 கோடி வரும். இப்படி பார்க்கும்பொழுது இன்னும் என்ன எத்தனை பிஸ்னஸ்லாம் இருக்கும். சரி, இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த பட்சத்தில் இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுகளும் நடந்து இருந்தது. இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் நடக்கும்பொழுது ஹைலைட்டான சில வீடியோக்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒளிபரப்பலான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்லிமெண்ட்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இங்கிலீஷ்ல தான் பேசுவார். ஆனால் இன்னைக்கு தமிழ்லையும் பேசியிருந்தாரு. பாராட்டக்கூடிய விஷயம். நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, தமிழ் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மிக முக்கியமாக
தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க, அது முஸ்லீமானாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய மொழி தமிழாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம நாட்டு பாராளுமன்றத்தில் போய் தமிழில் பேசுங்க. ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து 3 மொழிகளை வந்து ரொம்ப ஃப்ளூயன்ஸாக வந்து பேசுவீங்க. இல்லை என்னன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து பேசும்பொழுது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது போய் சேரணும்னு நீங்கள் ஒரே மொழியில் பேசிடுறீங்க. ஆனால் உங்களுடைய ஸ்பீச், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் என்னன்னு பாமர மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தமிழில் பேசுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக ஒரு நடிகர் விஜய் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. விஜய் வந்து தெரிவு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு சிஎம் ஆக இருக்கார் இல்லையா? இப்போ சட்டசபையை பார்க்காதவங்க சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் எப்படி வருதுன்னா, பொலிட்டிக்ஸ் மேலே என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அரசியலாக அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறத தாண்டி இவர் இதையும் பேசுகிறாரா, இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரா, குரல் கொடுக்குறாருல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிவிட்டு போகிறது, அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் ஹன்சாட்டில் பதியப்படுது, அதுக்கப்புறம் வந்து பெருசாக பேசப்படாது. ஆனால் இன்னைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதர், அவர் ஒரு சட்டத்தரணி. ஸோ அவர் வந்து பேசியிருக்காரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அவர் பேசுனதுல நான் ஒரு கட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க வந்து இந்த சுற்று நிருபம், இந்த தாதியர்கள் விஷயம், இந்த கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டலுடைய சுகாதார ஊழியர்களுடைய விஷயம் தொடர்பாக இந்த சுற்று நிருபத்தை வந்து நீங்க நினைச்சா உடனேவே மாத்திரலாம். நீங்க ஏன் மாத்தல? நீங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்றதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏதோ உங்களே சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, தமிழ்ல பேசுனதுனால நான் விளங்கப்படுத்தல. இப்போ நீங்க அவங்கள வந்து அந்த 9 பேரையும் போயிட்டு அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறீங்களே, அதே கல்முனையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறீங்கன்னா அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சரி வரும்னா ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல சரி வரல? அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த சுற்று நிருபம் சரி வரக்கூடாது இல்லையா அப்படிங்கறத அவர் கேட்டிருக்காரு. அது நல்லா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். மிக வெளிப்படையாக ஒரு சமூகத்துக்கும் நபர்களுக்கும், அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் வந்து ஒரு அநீதி நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடப்பாடு வந்து தலையிடுவது. ஏதோ ஒரு சர்க்குலர் வந்து கடந்த காலங்களில் நிறைவேற்றினதை காட்டிக்கொண்டு அந்த அநீதியை தொடர விடுறதல்ல, உடனடியாக தலையிட்டு ஒன்றில் அந்த சர்க்குலரை இரவிரவாக வந்து மாற்றுறது, ஆக குறைஞ்ச அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக அந்த அமைச்சு, சுகாதார அமைச்சோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சு அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அந்த பிரச்சனை கிளப்பப்பட்டு இந்த ரெகுலேஷன்ஸை காட்டின இடத்துல அவர்கள் அஷ்ரஃப் வைத்தியசாலைக்கு வந்து அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். உண்மையின்படி எனக்கு இதுதான் விளங்க இல்லை, அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில் கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடையை அணிந்த அந்த வைத்தியசாலையில் கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையாக தானே அது இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு பழைய ஒரு ரெகுலேஷன் ஒன்றை காட்டி தட்டி கழிக்கிற வேலை, மோத விடுற சமூகங்களை வந்து மோத வைக்கிறதுக்குரிய ஒரு வேலையாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அரசாங்கம் தான் இது பின்னாடி இருக்கிறோன்றதை வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் அவசரமாக இதில் வந்து தலையிட்டு இதை உடனடியாக வந்து நிப்பாட்டி வைக்கணும். அந்த 9 பாதிக்கப்பட்ட பெண்களையும் வந்து தங்களுடைய ஆரம்பத்தில் வந்து அவர்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் உண்மை. அதுதான் ஏன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னதுன்னா வெளிப்படையாகவே விளங்குது, ஒரு சமூகத்தின் மேல நீங்க போடப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக நீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது ரிஷாட் பதியுதீன் அவர்களும் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இதை பத்தி தான் பேசியிருந்தார். அவர் ரொம்ப உத்வேகத்தோட ஒரு ஆவேசமாக பேசியிருந்தாரு. அதாவது நீங்கள் நினைச்சா நைட்டோட நைட்டா மாத்திரலாம், ஏன்னா நீங்க மாற்ற முடியாம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னாக்கா எதிர்வரப்போகிற காலங்கள் இப்படி தான் அமையும்னு சொல்லியிருந்தாரு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். மாற்றம் செய்யுங்கள் என்று மிக அன்பாக உங்களிடத்தில் நான் வேண்டுகொள்கிறேன். மிகவும் நேர்மையான ஒரு அமைச்சர் நீங்கள். இந்த பாராளுமன்றத்தில் உங்களை பற்றி யாரும் குறை சொல்வது கிடையாது. எதிர்க்கட்சியினர் கூட வரவேற்று பேசுகின்ற ஒரு அமைச்சர் நீங்கள். எனவே இதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இதுக்கு தயவு செய்து நீங்கள் உடனடியாக இந்த சர்க்குலரை மாற்றுங்கள். இல்லை என்றால் இது ஒரு கல்முனை வடக்கிலே நடந்திருக்கின்ற இந்த நச்சு விதை இது தீவமாக, அதாவது எல்லா தீயாக பறந்து நாடு முழுக்க இதற்கு ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை உருவாகலாம். எனவே கோட்டாவுடைய 2020
2022 நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கவில்லை. அந்த வேளையிலே எங்களுடைய மையத்துக்களை பகிரங்கமாக எதிர்த்து அநியாயம் செய்த அந்த கோட்டாபயுடைய அரசாங்கத்திலே தான் இந்த சர்க்குலர் 2022 சர்க்குலர் தான் சின்ன மாற்றம் நடந்தது. அதை நீங்கள் தொடர வேண்டாம். இதை மாற்றுவதற்கு ஒரு நாள் போதும் நீங்கள் நினைத்தால், அல்லது அடுத்த அமைச்சரவையில்லாத ஒரு பேப்பரை போட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே தயவு செய்து சர்க்குலர். அவர் சொன்னாரு அர்ச்சுனா எம்பி அவர்களை வந்து பாராட்டி பேசியிருந்தார் ரிஷாட் பதியுதீன். இந்த விஷயம் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி, மனோ கணேசன் எம்பி, சாணக்கியன் எம்பி, இப்படி எத்தனை பேர் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை ரிஷாட் பதியுதீன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இனத்தினருக்கு என்ன பிரச்சனை? இங்க ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தான் இந்த பிரேனையை கொண்டு வந்திருக்கிறார். கஜன் பொன்னமலம் இதை ஆதரித்து பேசுகிறார். மனோ கணேசன் இதை ஆதரித்து பேசுகிறார். சாணக்கிய நம்பி சொல்கிறார் முஸ்லிம்களுடைய உடை விஷயத்தில் அரசாங்கம் முடிவெடுங்கள் என்று. இவ்வாறு இந்த எந்த ஒரு தமிழோ முஸ்லிமோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சிங்கள உறுப்பினர்களோ இந்த அதாவது கல்முனை வடக்கிலே நடந்த விஷயத்தை அதை தொடர்ந்தேச்சாக செய்ய வேண்டும் என்று யாரும் ஆதரித்து பேசவில்லை. ஏன்னா இதற்கு குழுவும் தேவையில்லை, அல்லது கூட்டமும் தேவை. அதோட இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் அர்ச்சுனா எம்பி அவர்கள் பேசுனது ஒரு பிரேரணையை வந்து கையளிச்சிருக்காரு. இதுல நீங்க முக்கியமா விளங்கணும் பாத்தீங்கன்னா, அர்ச்சுனா எம்பி, சாணக்கியன் எம்பி, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், இன்னும் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது 3 மொழிகள்லயும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு மொழியில வந்து பேசிட்டு மாத்திரம் போயிட மாட்டாங்க. அந்த வகையில் அர்ச்சுனா எம்பி அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து யோசிக்க வைக்குது. இதுவே என்னுடைய கடைசி உரையாக இருக்கும், திரும்ப நான் வந்து பேசுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மேல வந்து ஓஷல ஹேரத் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இவர் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்க சொல்லி அந்த கேஸ் ஏதாச்சும் வழக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஒருவேளை அவருடைய பதவி பறிபோகக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அப்படி தெரிஞ்சு அவர் பேசுறாரான்னு தெரியல. ஆனால் அவர் பிரேரணையில வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் மொபைலை பார்த்து அவர் வாசிச்சிருக்காரு. அதை நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன், பார்த்துருவாங்களேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த 2 வருட பாராளுமன்ற காலத்தில் நலிந்த அமைத்துமா மேசமா வேண்டும் அம்மை போட்ட இது மணி கதாக்கள் சிங்கள கதாக்கணும் நினைக்கிறேன் என்னுடைய கடைசி உரையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சுதந்திரம் அடையாத 2 இனங்கள் இலங்கையிலே வாழ்ந்து வருகின்றன. மதத்தால் வேறுபட்ட அந்த இனங்கள் இரண்டும் மொழியால் ஒன்றுபட்டவை. காலம் காலமாக இருந்து வந்த இனவாத அரசாங்கங்கள் இந்த சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு அடக்குமுறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழினங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளுநரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் 2 இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே 2 சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே முஸ்லீம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்திருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லீம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லீம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையிலிருந்து தாதிய உதவி சேவை வரை அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ளக சுற்று நிறுவனம் ஒன்றையும், அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிட பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறேன். ටිකක් නැති වෙන්න යන්නේ ඒ කරපු වැඩවලට. ඒ නිසා බොහොම ආදරේ මම ඉල්ලනවා ඔබතුමාට කරුණාකරලා මේ නම දිනාම ආපහු ඒ හොස්පිටලට පත් කරන්න. මම හේතුව කියන්නේ මම தமிழ் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இப்போ நலிந்த ஜெயதிசா அவர்களை வந்து நான் ஐயா அப்படின்னு சொல்கிறேன், சுகாதார அமைச்சர் ஐயா அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த 9 பேரையும் தயவு செஞ்சு அதே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறத அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். அர்ச்சுனா அவர்கள் வந்து சிங்களத்தில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார். அவர் சொன்னார் என்னன்னா, எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் வந்து முகத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு நபர் தான், நான் மறைச்சிட்டுலாம் பேசுகிற ஆள் கிடையாது அப்படிங்கிறத சுகாதார அமைச்சருக்கு தமிழில் பேசினதை விட கொஞ்சம் உரைக்கிற மாதிரி அவருடைய வாயால் சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தில் இன் ஃபியூச்சர் 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, அதுக்காக ஒரு எம்பி வந்து குரல் கொடுத்திருக்காரு, ஒரு பிரேரணையை சமர்ப்பித்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் பதியப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன்.
අවතෙන් කියන්නේ අයියා කරපු පළවෙනි වැඩ වැරදි ඒ නම දෙනාව පත් කරපේ අෂ්ට මෙමරියල් හොස්පිටල් එකට. අතරම ඒකින් ඔයගොල්ලෝට තියෙන විශ්වාස ටිකක් නැති වෙන්න යන්නේ ඒ කරපු වැඩවලට. ඒ නිසා බොහොම ආදරෙන් මම ඉල්ලනවා ඔබතුමාට කරුණාකරලා මේ නම දෙනාම ආපහු ඒ හොස්පිටල් එකට පත් කරන්න. මම හේතුව කියන්නේ මම දැන් මම ටැමල් නවදා හොඳට දන්නවා. මම මේක හේතුව කියන්නේ දැන් මේ එක රට ඇතුලේ එක හොස්පිටල් එකේ ඒ සර්කියුලර් ෆන්ක්ෂන් වෙන්නේ නැත්නම් අනිත් හොස්පිටල් එකේ සර්කියුලර් ෆන්ක්ෂන් වෙනවා කියන්නේ අපිම ඉඩ දෙනවා කල්මුනා නෝත් ෆෝ ටැමල්ස් කල්මිනා සවුත් ෆෝ මුස්ලිම් කියන කතාවට අපිම ඉඩ දෙනවා. ඒ රජයට දැන් මම කියන්නේ අයියාට සමහරලාට අයියාට ඇඩ්වයිස් දෙන්න කවුරු හරි නැත්නම් අයියාගෙන් පිට ඉන්න කවුරු හරි මේක කියලා නැතුව ඇති. හැබැයි මේක වැඩි දුරට ඕන කෙනෙකුට අදගෙන යන්න පුළුවන්. මෙන්න මේම රජය කරා මේම රජය කරා කියලා මම හැම සර්කියුලර්ම දන්නවා. මම සිස්ටම් එකේ ඉඳලා තියෙනවා 2016 මම ඉන්ටර්න් කරේ. ඇඩ්මින්වත් මම හොඳට කරලා තියෙනවා. ඇඩ්මින්ලාගේ මිස්ටර් ට්‍රේඩ් යුනියන් දෙකම මම තමයි ලියුම ලියන්නේ. ඒ නිසා මම හැම එකම දන්නවා. මම ඔයාලට බොහොම කැමැත්තෙන් ඉල්ලනවා. තව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා. thank you. බොහොම කැමැත්තෙන් ඉල්ලන්නේ වහාම ඒ නම දෙනාම ඒ හොස්පිටල් එකට පත් කරන්න. පත් කරලා අයියා කියන්න එපා අපිට මේක අපිට සර්කියුලර් ගහන්න බෑ සර්කියුලර්. ඒවා කිසි දෙයක් බලන්න එපා. සමහරලාට කොන්ද පණ තියාගෙන සමහර ඩිසිෂන්ස් ගන්න වෙනවා. ඔයාගේ තීරණයට මම මේක දෙන්නේ. හැබැයි මම මේක අහන්න මම ඊළඟට ඉන්නෙත් නෑ පාර්ලිමේන්තුවේ. මේක අයියා අපි හිතලා බලන්න ඕනේ. දැන් මම පොඩි කාලේ ඉඳන් මම එක ඩ්‍රස් එක මේ දාලා ජීවත් වෙනකොට එකපාරටම ඇවිල්ලා මට කවුරු හරි කියනවා නම් ඔයාට ඒ ඇදුම ගලවන්න ඕනේ කියලා ඒගොල්ලෝ හිතට වදිනවා ඒක. එතකොට තව ළමයි එන්නේ නැහැ මේකට. එතකොට සාමාන්‍ය බලන්නකො දැන් අපි සාමාන්‍ය ඩොක්ටර්ස්ලා විදිහට යනවා මේ ටයි දාගෙන එක දවසක් කවුරු හරි කිව්වොත් එම ස්ක්‍රබ් කිට් එක එන්න කියලා අපිට එහෙම යන්න බෑ. ඔබතුමා හොඳටම දන්නවා ඇති කොවිඩ් කාලේ අපිට ස්ක්‍රබ් කිට් එක මේ ෆුඩ් සිටි වල ගිහිල්ලා පින්තූර බව ආවා. එතකොට ඉන්ෆෙක්ෂන් ගැන අයියා කතා කරා මට සමහර සිංහල වචන ඒවා එදාට තේරුන්නේ නැහැ. මම පිළිගන්නවා ඔයාගේ තීරණය මේක සිම්පල්. ඔයාට ගන්න පුළුවන් නෑ නෑ ආපහු පත් කරන්න ඒගොල්ලෝට පත් කරලා ඊට පස්සේ ඕන්න ඔයාට සර්කියුලර් එකක් ඉෂුව කරන්න පුළුවන්. ඇඩිෂනල් සර්කියුලර් එකක් ඕන සර්කියුලර් එකක් ඉෂුව කරන්න පුළුවන්. ඒවට කමිටි දාලා පත් කරලා මම දන්නවා ඔයා හොඳ වැඩක් කරන්න යන්න කියලා. හැබැයි රට දන්නවද කියලා මම දන්නේ නැහැ. තේරෙනවද? ඔයාගේ හිතේ මොනවද තියෙන කියලා අපි දන්නවා. හැබැයි රට දන්නේ නැහැ. ඒ නිසා ඔය වර්ධි වැඩ කරන්න එපා. මම සමහර ඒවා මම කොන්ද කෙලින් තියාගෙන කෙලිම කියන්න ඕන නම් මම කෙලිම කියන පොරක්. ඔයගොල්ලෝ දන්නවා හොඳට. ඒ නිසා මම බොහොම ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்னன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னதான் விமர்சனத்துக்குள்ளாயினாலும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசும்போது நான் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப விமர்சிச்சிருந்தாரு. நல்ல பைத்தியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இவர் பார்த்து சிரிச்சிருந்தாரு. ஸோ சில நேரங்களில் சில மாதிரி பேசுறாரு, சில நேரங்களில் தேவையான விஷயங்களை வந்து பேசுறாரு. ஆனால் எனக்கு கொஞ்சம் மைண்ட்ல திரும்ப வரமாட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அர்ச்சுனா சில நேரம் இந்த ஒரு நல்ல ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறாரு, சில நேரம் விமர்சிக்கப்படுறாரு. ஆனால் அவர் இல்லாத போது சில நேரம் அந்த ஸ்பேஸை யாராலையும் வந்து ஃபில் பண்ண முடியாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ சம்திங் ஒன்று இருக்கு. என்னவாக இருந்தாலும் முகத்துக்கு முன்னாடி மனசுல எதுவும் வச்சுக்காம பேசக்கூடிய ஒரு ஒருத்தர், அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். பட் அவர் எதை வச்சு அவர் வரமாட்டேன்னு சொல்றாருன்னு தெரியல, பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சாணக்கியன் எம்பி அவர்களும் வந்து இன்னைக்கு பேசியிருந்தாங்க. அதுலேயே நான் ஒரு சின்ன கட் வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன், பார்த்துட்டு வாங்களேன். இந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவங்களுடைய மத அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு அவங்களுடைய மத ரீதியான எந்த தடையும் இல்லாமல் அவங்கள் நாடு முழுவதும் வேலை செய்வதற்கு அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனத்தை விட்டால் அவங்கள் அரசாங்கம் அந்த சுற்று நிறுவனத்தில் எங்கேயும் வேலை செய்யலாம். அதை விட்டு கல்முனை வைத்தியசாலை மட்டும் குறிவைத்து அந்த அதிகாரிகளையும் குற்றச்சாட்டி அந்த பிரதேச மக்களையும் ஒரு இனவாதிகளாக காட்டி அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவை இனவாதிகளாக காட்டி செயல்படுற சில அரசியல்வாதிகளுடைய மிக கேவலமான செயல்பாடை வன்மையாக கண்டிக்கிறதோட இந்த பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான தீர்வொன்றை நிச்சயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் இன்னும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. தாஹிர் எம்பி பேசியிருந்தாங்க. அப்புறம் ஆளுங்கட்சியை சேர்ந்த இன்னும் பல எம்பிமார்கள் இன்னைக்கு பேசியிருந்தாங்க. இதெல்லாம் போட்டால் வந்து வீடியோ ரொம்ப நீளமாக போகும். இதில் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இது ஒரு பிழையான விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அரசு செஞ்சது பிழை. நீங்கள் நினச்சிருந்தா சுற்று நிரூபத்தை மாற்றி அவங்கள அங்கேயே ஒர்க் பண்ணி வச்சிருக்கலாம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ரூல், உங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு ரூலா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட விஷயமாக இருக்குது. இதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து வைரலாகி போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு 2 நாட்களாக ஒரு தகப்பன் தன்னுடைய 2 குழந்தைகளை வந்து வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. அடிப்பேன் பாருன்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல பேசினாரா இல்லைனா வீடியோ எடுத்து வைஃபுக்கு அனுப்புறாரான்னு தெரியல. அவரோட வைஃப் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ காசு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ பண்ணலைன்னா நான் பசங்களை போட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இந்த வீடியோ வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்ரீலங்கா போலீஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் பேஜில். அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸார் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பலாங்கொடையில் நடந்ததாக வந்து கேள்வி, பின்னவலையில் வந்து நடந்ததாக கேள்வி. திரும்பவும் நம்ம போலீஸாரை வந்து பாராட்டணும். என்னன்னா, அவங்க ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க, ரொம்ப உத்வேகத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். ஒன்று நடக்கும்பொழுது மக்கள் வந்து முறையிடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வுகளை வந்து போலீஸார் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம பாராட்டியே ஆகணும் இல்லையா? சரி, ஓகே, இவ்வளோதான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த செய்திகள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு பேசலாம் இன்ஷா அல்லாஹ். குட் நைட்.